படிச்சதை மறக்காம இருக்க என்ன பண்ணான்னு கேட்குறாங்க. நீங்க படிச்சதை மறக்காம இருக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன டெய்லி படிக்கிறீங்களோ அதை இம்மீடியட்டா ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. இது நிறைய பேர் கையில இல்லைங்க. அதாங்க காரணம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் டெய்லி படிக்கிறாங்க. திங்கட்கிழமை படிச்சது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ரிவிஷன் பண்றாங்க. நீங்க அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணாம திங்கட்கிழமை படிச்சதை மறக்காம செவ்வாய்க்கிழமை ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் இம்மீடியட் ரிவிஷன். நம்ம எப்போ ஒரு பாடத்தை படிச்சு முடிக்கிறோமோ அதை முடிச்ச உடனே ரீசெண்ட் டேஸ்ல ஒரு ரிவிஷன் வச்சுக்கணும். அதுக்கு பேர் இம்மீடியட் ரிவிஷன். அதுக்கப்புறம் அது மறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் அப்பப்போ ஒரு ரிவிஷன் வைக்கணும். அதுக்கு பேர் என்னன்னா ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னு பேரு. ஸோ அப்போ இந்த ரிவிஷன்ல இம்மீடியட் ரிவிஷன் அண்ட் ரிப்பீட் ரிவிஷன் இந்த 2 ரிவிஷனை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களால மறக்காம வச்சுக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க படிச்சதை எப்படி படிச்சீங்கன்னு பாருங்க. நீங்க மனப்பாடம் பண்ணி படிச்சீங்களா, கவனிச்சு படிச்சீங்களா, புரிஞ்சு படிச்சீங்களா, சிந்திச்சு படிச்சீங்களான்றத பாருங்க. நீங்க புரிஞ்சு சிந்திச்சு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காம ஒரு வாரம் 10 நாளைக்கு இருக்கும். நீங்க மனப்பாடம் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவிஷனை நீங்க ஷார்ட் பீரியட்லயே வைக்கணும். இப்போ ஸ்கூல் புக் வச்சு ப்ராப்பரா படிச்சிருக்கீங்க, நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா தாராளமா நீங்க ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு கூட நீங்க திருப்பி பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா நீங்க அந்த மாதிரி படிக்காம மெட்டீரியல் வச்சோ இல்ல ஒன் வேர்டை வச்சோ மனப்பாடம் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா நீங்க கட்டாயமா 2 டேஸ்க்கு ஒருக்கவே நீங்க ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். இமீடியட்டா ரிவிஷன் அடிக்கடி பண்ணினா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த ரிவிஷன் அப்படிங்கிறத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமா மறக்காதுங்க. சரியா? கற்க கசடற முதல்ல நீங்க படிக்கிறத தெளிவா புரிஞ்சு பிழை இல்லாம ஐயம் இல்லாம சந்தேகம் தீர நீங்க கசடற கற்க வேண்டுங்க. இது முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. பாடத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க, அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுங்க. அந்த கற்றதை மனசுல நிப்பாட்டுங்க. அந்த ரிவிஷன் 2 ரிவிஷனுங்க. ஒன்னு இமீடியட் ரிவிஷன், இன்னொன்னு ரிப்பீட் ரிவிஷனுங்க. படிச்சது எதுவாக இருந்தாலும் காலையில வாத்தியார் பாடம் எடுத்திருக்காங்க, மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, சைக்காலஜி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதை நைட்டோ மறுநாளோ ஒரு தடவை படிச்சிருங்க. இதுக்கு பேர் இமீடியட் ரிவிஷன். அதுக்கப்புறம் அது மறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் படிங்க. அதுக்கு பேர் ரிப்பீட் ரிவிஷன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கடுத்து இமீடியட் அண்ட் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த படிச்சதை எப்படி பரீட்சையில எக்ஸிக்யூட் பண்ண போறோம், ஏன்னா அதுதானே ரொம்ப முக்கியம். படிச்சா மட்டும் போதாதுல்ல. நம்ம படிப்போம் இல்லையா, இனருழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார் அப்படிங்கிறது போல நல்லா படிச்சிருந்தோம் அதை பரீட்சையில வெளிப்படுத்த தெரியாம போயிடக்கூடாது. அந்த மலர் இருந்தும் வாசம் வீசலைன்னா அதனால பலன் இல்லை. அது போல நம்ம படிச்சிருந்தும் பரீட்சையில வெளிப்படுத்தலைன்னா அது எந்த அழகு இல்லையா? கண்ணுக்கு மைய அழகுன்னு சொல்றோம் இல்லையா, கவிதைக்கு பொய் அழகுன்ற மாதிரி படிக்கிறதுக்கு அழகே பரீட்சையில வெளிப்படுத்துறது தான். இன்னொன்னு படிப்புக்கு அழகே உண்மையிலே படிச்ச மாதிரி நடந்துக்கிறது தான். சரி பரவாயில்ல, இப்ப நம்ம படிச்ச மாதிரி நடந்துக்கிறதுங்கிறது பரீட்சையில வெளிப்படுத்துறது தானே. அந்த பரீட்சையில வெளிப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிவிஷனை பரீட்சை வரைக்கும் கொண்டு போகணும். அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பரீட்சையில ரீகால் பண்ணி எழுதுற மாதிரி நம்ம குறிப்புகள் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டைம்ல ரிவிஷன் பண்ற மாதிரியும் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரியும் கரெக்டா இருக்கணும். ஸோ அப்போ அதற்கு தகனா அதான் அர்த்தம். கற்க கசடற பாடத்தை கம்ப்ளீட் பண்ணு, கற்பவை கற்ற பின் நிற்க, அதை ரிவிஷன் பண்ணு, இம்மீடியட் அண்ட் ரிப்பீட் ரிவிஷன். அதுக்கப்புறம் அதற்கு அதை கொண்டு போய் பரீட்சையில சூப்பரா வெளிப்படுத்திட்டு வா. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி இது 3ம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம சக்சஸ் பண்ணுவோம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னாரு வள்ளுவர். நிச்சயமா இது போல நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு எந்த கவலையுமே வராது. நிச்சயமா எந்த கவலையும் வராது. நீங்க முதல்லயே கசடற கற்காம, நீங்க முதல்லயே ரிவிஷனை ப்ராப்பரா இம்மீடியட் ரிவிஷன் பண்ணாம, ரிப்பீட் ரிவிஷன் பண்ணாம டைரக்டா பரீட்சை எழுதுறது போனீங்கன்னா ஒரு பயத்தோட தான் நீங்க போவீங்க. ஸோ அப்ப அந்த காரியம் நமக்கு நிச்சயமா என்ன செய்யாது, சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இது 3யும் சரியா பண்ணி தேர்வுல நீங்க வெற்றி பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள்.